அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது அண்ணன் 2 நாள் வெளியே வராமல் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்து வளர்ந்தாங்கூட மோதணும்ல, அதுக்கு பிளான் போட்டுட்டு இருப்பாரு. ஆஹா, கட்ட செருப்பாலேயே அடிச்சு பட்டையாக வீங்க வச்சுட்டாளையா. ம், நல்ல வேலை சட்டை போட்டிருந்ததுனால யாருக்கும் தெரியலை. என்ன அடி என்ன அடி. ம், ஆம்பளைங்க கூட அப்படி அடிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ம், அந்த கரிச்சாங்குஞ்சு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லையிலேயே நினச்சேன். ஏற்கனவே மண்டையை நம்மளை புழிஞ்சான், இவ நம்மளை துவைச்சே தொங்க விட்டுட்டாயா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம், அப்போ தான் அடுத்து அடி வாங்க முடியும். கொச்சா கொச்சா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஏண்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியா? ஆமாம், என்ன விஷயம்? கொச்சா, வளர்ந்தான் கூட மோதல்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ மோதுவீங்க? ஆஹா, சித்ரா கிட்ட அடி வாங்கி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வளர்ந்தாங்கிட்ட மோத சொல்கிறானே ஐயா. ம், ஏண்டா நான் தான் பிஸியாக இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்னடா? நீங்கள் இந்த மாதம் வாரத்தில் மோதுறதா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆஹா, எப்போவுமே நமக்கு எதிராகவே இவன் செயல்படுறானே ஐயா. ம், ஏண்டா சித்ரா அடித்த வலியே இன்னும் ஆறலை, அதுக்குள்ளே வளர்ந்தாங்கிட்ட மோத சொல்கிறியாடா? என்னது, சித்ரா உங்களை அடித்தாங்களா? அது வந்துடா, சித்ரா என்னை அடிக்கலை, ஆனால் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என் மனசில் அடிச்சிட்டாளேடா. உடம்புல அடித்த வலி கூட மறைஞ்சிரும்டா, ஆனால் மனசில் அடித்த வலி மறையவே மறையாதுடா. சாரி கோச்சா. அப்பாடா, ஒரு வலியை சமாளிச்சிட்டேன். ஏற்கனவே இருக்கிற வலி மறைஞ்சாதாண்டா அடுத்த வலியை இந்த உடம்பு ஏற்றுக்கும், புரியுதா? அப்போ இனிமே ஈவினிங் காலேஜ் போக மாட்டீங்களா? போவேன், ஆனால் சித்ராவை பார்க்க மாட்டேன். ஏன் கோச்சா? இந்த கோச்சாவுக்கு பிடிச்சா திரும்பாமல் பார்ப்பான், பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆமாம். இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.